I feel very proud to give the vote of thanks on this special day. First, I would like to thank our school management for providing us with the resource and support to organizing such an amazing event. I extend my sincere thanks to our respected principal ma'am for guiding and supporting us to achieve excellence in everything we do. I thank our teacher who worked very hard to make this function successful. I am grateful to the parents for supporting us and being here to encourage our effort. Your presence means a lot to all of us. I thank to all my fellow students for their wonderful performance and participation. I would also like to thank you. Thanks for speaker given a mic, and thank you for the mic they are given. I speaker தொண்டை கட்டிட்டு ரைட்டா மறந்துட்டேன். பெரியவங்கன்னா ஞாபகப்படுத்தி சொல்லிடுறேன், சின்ன பிள்ளைல. என்ன தேங்க்யூ. பெற்றோர்களின் கவனத்திற்கு குழந்தைங்களை அவங்கவுங்க பேரண்ட்ஸ் கரெக்டாக வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிருங்க. அதான் ரைட்டு. ராத்திரி நேஷனல் anthem. All they have to stand and be ready for the national. जनगण मन अधिनायक जय हे भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल गंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलधि तरंगा तव शुभ नामे जागे तव शुभ आशीष मागे गाहे तव जय गाथा जन गण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे. மழையா வருது. மைக்கே சில நேரம் ஒயர் இழுத்தாலும் ஒயரை கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுறது. ரெண்டு மூணு 10 மைக்கு வச்சுக்கணும். மைக்கு இல்லைன்னா கேட்காதுல. மைக்கு இல்லைன்னா கேட்காது பார்த்தீங்களா? மைக்கு இல்லைன்னா கேட்காது. அதனால் நிறைய மைக் வச்சுக்கணும். அதான் நல்லது. மைக்கு வந்து நிறைய எப்போவுமே நிறைய வச்சுக்கணும். ஒயர்லெஸ் மைக்கு நிறைய வைக்கணும். ஒயர் இருந்தாலும் இழுக்கலாம். ஒயர்லெஸ் மைக். இந்த ஒயர் இல்லாத மைக்கு இருக்குல்ல, இது ஒயர் இல்லாத மைக்கு தானே. பிற என்ன? இது ஒயர்லெஸ் மைக்கு தானே. ஒயர் இல்லைல்ல அதில். ஒயர் இல்லைல்ல. பிறகு இது எப்படி போகும்? இன்னதான் வருது. பிறகு இந்த பாட்டு போட்டிருந்தா நல்லாயிருக்கும். பஞ்சு முட்டை சேலை கட்டி பொட்டை பிள்ளையா ஆம்பளை பிள்ளை வேஷம் போட்டு வச்சுருக்கேன். நல்லா இருந்திருக்கும். அந்த பாட்டு ஹிட்டான பாட்டு. அப்படி அடிக்கக்கூடாது. அடித்த பேர் சில இது இருக்குல்ல, அது மைன்யூட்டாக யூஸ் பண்ணணும். அது யூஸ் பண்ண வந்து கரெக்டாக யூஸ் பண்ணினா பேர். போன மணி ஒரு 10 மணி ஆயிடுச்சு. முடிஞ்சிட்டு அழகாக இருக்குது. பின்னாடி எவ்வளோ என்ன என் பொண்ணுங்க தான் படித்தா. சரி சரி, நல்லா இருக்கு.
எப்போ வந்தீங்க? இதா முடிஞ்சது. இது இல்லை. எப்போ அங்கே வந்தீங்க? இருக்கல. பரதம் ஆடணும்லாம். கொஞ்சம் லேட்டாக நான் அதை எடுக்கலை. நான் எடுக்கலை. யூடியூப்பில் வராது. இப்போ பேசுனல்ல. நான் லேட்டாக தான். அப்படியா? தேங்க்யூ. அதெல்லாம் நான் லேட்டாக தான் வந்தேன். அங்கேருந்து வீட்டுக்கு வர லேட் ஆகிட்டு. கஞ்சி முட்டாய் சேலை கட்டி பட்டு வண்ண ரவுக்கா போட்டு கஞ்சி கொண்டு போறவரே நெஞ்சே புள்ள நீவாரியா புள்ள ரொம்ப பூவு மல்லுகட்டி கடலிய ஏற்றி கட்டி அம்பு பண்ண வரவுக வழிவேடுங்க. நீங்கள் யூடியூப்பரா? ஆ ஸ்கூலில் எடுத்தது. நான் யூடியூப்பர். நாளைக்கு யூடியூப்பர். அப்படியா? சேனல் பேர் வனஜா கணேசன் ஸ்பேஸ் செல்வத்திப்பா THIBADIA ஜெயபாலன். காலையில் 6 மணிக்கு வரும். காலையில் எழுந்துச்சி போட்டு 6 மணிக்கு வேலைக்கு போகிறதுக்கு முன்னால் போடுது. அப்போதே வரல எனக்கு. இப்போ தான் மெசேஜ் கிடைச்சி. நோட்டீஸ் ஒட்டியிருந்தா தெரியும். நோட்டீஸ் ஒட்டலையா? நோட்டீஸ் ஒட்டலை. சின்ன ஸ்கூல்னாலும் நோட்டீஸ் ஒட்டணும். நிறைய பேர் வந்திருப்பாங்க. எனக்கு ஒரு ஆள் சொல்லியிருந்தேன். எல்லாம் பரதநாட்டியம் அதெல்லாம் நான் எடுக்கலை. பிந்தி தானே தெரியும். அப்போ இதில் எடுத்ததெல்லாம் ஏற்றிட்டு இடம் வேணும்ல. நான் நியூஸ் வாசிடுவேன். அதுக்கப்புறம் ஏற்றிட்டு வர லேட் ஆகிட்டு. எனக்கு தெரியாதுல்ல. இடம் வேணும்ல அப்லோடு பண்ணேன். அவங்ககிட்ட சொல்லுங்கள். என்ன நோட்டீஸ் ஒட்டினா நிறைய பேர் வருவாங்க. நோட்டீஸ் ஒட்டுங்கன்னு சொல்லுங்கள். இதுக்கு எவ்வளோ ரூபா ஆகும்? நாங்கள் ஒரு பாட்டு குரூப் ஆரம்பிக்கலான்னு பார்ப்போம் ஸ்மால் ஆப்பில். அது இதுக்கு எவ்வளோ ஆகும்? இது என்னது அப்படி ஸ்க்ரீனு? அது நம்ம எதுனாலும் போட்டுக்கலாம். இது ரொம்ப ஆகும்ல? எவ்வளோ ரூபா ஆகும்? 7000 ரூபா 8000 ரூபா. அவ்வளோ சார். இது உங்கள்கிட்ட இருக்கோ? எங்கிட்ட கிடையாது. என்ன இங்கேயே வச்சுக்கோ. இவங்க தான் போட்டாங்களோ மைக் செட்டுக்காரங்க? அதை கொஞ்சம் நாங்கள் ஒரு பாட்டு குரூப் ஆரம்பிக்கலாம். நமக்கு பாட்டு டான்ஸு ட்ராமா அப்படின்ட்டு. அது இப்போ தான் இன்ட்ரடியூஸ் பண்ணி. இவங்க நம்பர் இருக்கா? ஃபோன் நம்பரு அவங்ககிட்ட கேளுங்க. சரி. போயிட்டாங்களா? எங்கே போனாங்க தெரியல.